Hey guys, welcome to our channel. எப்பா என்ன மாதிரியான ஒரு அனிமிடா இது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சோலோ லெவலிங் பார்த்தேன். எப்பா என்ன மாதிரியான அனிமி, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பட்டாசாக இருந்துச்சு. ஆக்ஷனை விடுங்க, ஹீரோவை என்ன மாதிரியான ஒரு கெத்தான கேரக்டராக காமிச்சிருக்காங்க. லிட்டரலி அந்த சீசன் 2லாம் பயங்கரம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு வந்து வீட்டில் போர் அடிச்சது, ஏதாச்சும் அனிமி பார்க்கலான்னு நினச்சேன். என்னோட சஜஷனில் ஃபஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா டீமன் ஸ்லேயர் தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து சோலோ லெவலிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். சரி ஓகே எது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சரி நம்ம தலைவன் ChatGPTல போய் வந்துட்டு தான் போய் ஹெல்ப் கேட்டேன், எதுப்பா பெஸ்ட்டு எது பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணான்னா டீமன் ஸ்லேயர் தான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தான். ஆனால் கீழே வந்து சோலோ லெவலிங் வந்து ஒரு ஹைப் ஏற்றுற அனிமி அப்படின்னு கொடுத்துருந்தான். சரி ஹைப் தான் நமக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 எபிசோடு வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. அந்த அனிமியை பார்க்க வந்து ஒரு தூண்டுகோலாகவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு, அந்த எபிசோட் 4லேருந்து அனிமியே அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. வேர்ட்லேயே ஒரு வீக்கஸ்டான கேரக்டரை எப்படி வந்து ஒரு காட் லெவல் பவர் வந்து அட்டைன் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போகிறான் அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரியான காமிச்சிருக்காங்க. விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த கெத்து காமிச்ச சீனே வந்து மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நான் பெரிய அனிமி ஃபேன்னால நான் வந்து நருட்டோவே வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பேசுகிறாங்க, ஆக்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு, அந்த பவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு. எனக்கு அதுக்கு சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த அனிமியை சொல்லணும்னா ஒரு சீசன் 1ல் 12, சீசன் 2ல் 12, அவ்வளோதான். எப்பயோ ரிலீஸ் ஆன அனிமி வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பெருசாக தான் சொன்னல. ஃபஸ்ட்டு அனிமி ஃபேன்லாம் இல்லை, சரி ஃப்ரீ டைமில் இருக்கிறதோட வெட்டியாக இருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் அனிமி பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த ரொமான்ஸ் அனிமிஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஜுட்சு கைசன் பார்த்துருக்கேன். அது என்னோட ஒரு ஃபேவரட் அனிமி. என்னோட ஒரு ஃபேவரட் அனிமியில் வந்து ஃபேவரட்டான கேரக்டர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சுக்குனா, அதுக்கப்புறம் தான் கோஜோ. சுக்குனா மாதிரி யாரையும் காமிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இறங்கினா நம்ம சோலோ லெவலிங் ஹீரோ. என்ன மாதிரியான கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலோ லெவலிங் வந்து ஒரே கேரக்டரே வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க, அது ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தான் நான் பார்த்து முடித்தேன் சீசன் 2. நான் அந்த ஹைப்லேயே அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சீசன் 1 விட சீசன் 2 வந்து பேங்கர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது, என்னாலும் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனிமியில். இன்னும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான அனிமி சொல்லுவேன், ஓகேவா? இந்த அனிமி பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஒன்லைன் சொல்லணும்னா, அந்த சோலோ லெவலிங் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். வேற ஒரு உலகத்தோட போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி அங்கேருந்து நிறைய டீமன்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம உலகத்தில் வந்து நிறைய ஹண்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களும் ஹியூமன்ஸ் தான், பட் அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கும். கேட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க கிங்கை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அந்த கேட்டை மூடிடுவாங்க. டிஃபீட் பண்ணிட்டு அந்த கேட் மூடிடும். இதுதான் கான்செப்ட். ஹண்டர்ஸோட பவரை பொறுத்து அந்த ரேஞ்ச் வந்து கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. டி கேட்டகரி ஹண்டரா இல்லை பியா ஏவா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. எஸ் தான் வந்து டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. அதில் நம்ம ஹீரோ வந்து எஸ்ஸுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவராக இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாம் இந்த அனிமி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ கூட நிறுத்திட்டு போய் அப்படியே அந்த அனிமியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ப்ரோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ஃபேமஸான அனிமி தான், மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். சீசன் 3 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஐடியாவே எனக்கு கிடையாது. நானும் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா 2028 அந்த மாதிரி சம்திங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூகுள் பண்ணி பார்த்ததில் வந்து 2026 ஜான்வரி மந்த் அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இந்த அப்டேட் பற்றி ஏதாவது டீட்டெயில் என்ன சொல்லுங்கன்னா ரிசர்ச் பண்ணி அடுத்த வீடியோ கூட போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அனிமி ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட், இதே மாதிரி ஏதாச்சும் அனிமி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பை.